நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 14/12/2025க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி, டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி 10:06 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:06 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று காலை 6:21 வரை மரண யோகம், பின்பு பிற்பகல் 12:06 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:06 வரை சதயம், பின்பு போராட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இன்று சகோதரர்களால் லாபம் ஏற்பட கொடுங்க. பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். தியாக மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதி விட கூட்டும். சமுதாயத்தில் உயர்ந்தவருடன் இணக்கமாக பழகுவீர்கள். சிலருக்கு ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் லாபம் இருக்குங்க. ஆதாயம் தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்க கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். கடித போக்குவரத்து ஏற்படக்கூடுங்க. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். நல்லதொரு விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதிக லாபம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய சாதனைகளை கண்டிப்பாக படைக்க முடியும். இன்று பெண்கள் விரைவாக பணிகளை முடிப்பீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடுதலாக இருக்க கொடுங்க. காதல் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம். காதல முடிவெடுக்கும் பொழுது மட்டும் தெளிவு இருக்கட்டும். பதட்டமும் கொள்ள வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தடைகள் உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. இன்று நீங்க நல்லவர்களால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பரணி. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகுங்க. நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சகோதரர்களால் நன்மை ஏற்படக்கூடும். கிருத்திகை. முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அமைதியாக செயல்பட வேண்டும். தியானம் போன்ற பயிற்சிகளை ஈடுபட வேண்டும். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் மட்டும் செய்துவிட வேண்டாம். யாரை நம்பியும் பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி பிரச்சனை இருக்காது. இன்று நீங்க மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வது மிக சிறப்புங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரம் போட வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். தொழில் வியாபாரத்தை நீங்க அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். அதிக வருமானம் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தங்களுடைய புதிய சாதனையினால் தங்களுடைய மதிப்பு உயரக்கூடுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உள்ள மகிழும் செய்தி ஒன்று வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும்.
கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். வீண் விவாதங்கள் மட்டும் தவிர்க்க வேண்டும். உறவுகளுடன் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். மற்றவர்கள் மீது இரக்கம் ஏற்பட்ட உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். எதையும் சாமர்த்தியமாக செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் என்று உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று பெண்கள் விரைவாக பணிகளை முடிப்பீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று விருப்பங்கள் ஓரளவு கைகூடுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பிரச்சனையை கொடுக்காது. பயம் வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பொறுமையாக எதையும் செயல்படுத்த வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்து நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். ரோகிணி. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். திட்டமிட்ட செயல்களை வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நான் என்றே சொல்ல முடியும். மிருகசிரிஷம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். புதிய சாதனை உருவாகக்கூடும். என்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு அபார திறமை வெளிப்படக்கூடும். அது மட்டுமில்லை, காதல் உணர்வு தலை தூக்குங்க. செய்கின்ற செயலை நீங்க நிதானமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தவிடம் விவாதம் மட்டும் பேசிவிட வேண்டாம். வாழ்க்கையில் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். முக்கிய முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது மாறிவிடக் கூடுங்க. பெரிய பிரச்சனை கூட கண்டிப்பாக தீர்த்து விட முடியும். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். முக்கிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். யாருடனும் கருத்துக்கள் வேறுபாடுகள் இல்லாமல் இருப்பது நல்லது. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் கொடுங்க. உழைப்புக்கேற்ற நல்ல பலனை அடைய முடியும். உழைப்பு மட்டுமே நன்மையை கொடுக்குங்க. இன்று வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். உயர்வான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல பலன் உங்களை தேடி வரக்கூடும். பெண்களுக்கு என்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. பதட்டம் கொள்ள வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. இன்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, நன்கு படிப்பீர்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இந்த முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் உருவாகக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும்.
தொழில்முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு பண வரவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். திருபாதிரை இன்று சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் காத்திருக்கக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். காதல் உணர்வு தலை தூக்குங்க. புதிய நம்பிக்கை பிறக்குங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் தன்னம்பிக்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியும். தைரியமாக செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். புனர்பூசம் மிகவும் அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. யோசித்து எதையும் செய்யுங்கள், பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இன்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க மதிய நுட்பத்துடன் செயல்படுவீர்கள். தொழில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பணமும் சீராக வந்து கொண்டிருக்கும். பண முடை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதையும் சரி கட்டி விடுவீர்கள். வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். அதனால் நன்மை ஏற்பட கொடுங்க. நண்பர்கள் உங்களுக்கு பல விதங்கள்ல ஆதரவாக இருக்கக்கூடும். மன தெளிவும் உண்டாக கொடுங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகளும் சரியாக கொடுங்க. இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். கடித போக்குவரத்து மூலம் அனுகூலம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கென்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். காதல் புரியாத புதிர் போல இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலில் நீங்க அமைதியுடன் செயல்பட வேண்டும். விட்டு கொடுத்தும் செயல்பட வேண்டும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று முன்னேற்றமான பாதையை அமைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்ற வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பல விதங்களை யோகம் ஏற்படக்கூடும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பூசம் வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு பல விதங்கள்ல ஆதரவு கொடுப்பார்கள். மன தெளிவு உண்டாக கொடுங்க. போக்குவரத்து நடைமுறைகளை சீர்படுத்திக் கொள்வீர்கள். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். ஆயில்யம் என்று உங்களுக்கு மறக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. காரியங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். மன தெளிவும் இன்றி ஏற்படக்கூடும். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். பண முறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். இந்த அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள் இன்று அவ்வாறு திறமையுடன் காணப்படுவீர்கள். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சுமூகமாக செயல்படுவீர்கள். தொழில் உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இணைய மாற்றங்களை இன்று விரும்புவீர்கள். அதிநவீன சூழலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். பண முடை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. சிலருக்கு உடலிலும் மனதிலும் நிலையற்ற தன்மை நிலவக்கூடுங்க. புதிய ஒப்பந்தங்களை சரியான நேரத்தில் முடித்துக் கொடுத்தாலும் பண வரவுக்கு பெரிய அளவில் கொஞ்சம் தாமதம் இருக்கத்தான் செய்யும். அனைவரும் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பது நல்லது. கவன நடைமுறையை நீங்க பின்பற்ற வேண்டும். தடைப்பட்ட காரியங்கள் இருந்த தடை கண்டிப்பாக நீங்கவும் செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்குங்க. நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்லதொரு சூழல் உருவாக கூட்டும். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். காரியங்களையும் சுலபமாக செய்ய வேண்டியிருக்கும். பெண்கள் முயற்சியின் பேரில்
முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கென்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் நீங்க விட்டுக் கொடுப்பதும் அமைதி காண்பதும் மிக நல்லது. இன்று மாணவர்கள் சிரமங்களை குறைத்துக் கொள்வீர்கள். சிறப்புடன் எதிலும் செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வி அடுத்த கட்டம் சிறப்பாக அமைந்துவிடக் கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று எதிலும் உங்களுக்கு செல்வம் சேர கொடுங்க. கொடுக்க வேண்டிய பணத்தை கண்டிப்பாக கொடுத்து விடுவீர்கள். வாங்க வேண்டிய பணத்தையும் கண்டிப்பாக வாங்கி விடுவீர்கள். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி கொடுங்க. நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு தடைகள் நீங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிரமம் விலகி செல்லக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. கடுமையான உழைப்பு வெளிப்படக்கூடுங்க. இனிய மாற்றங்களும் ஏற்படக்கூடும். இன்று நீங்க கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். உத்திரம். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். கவன நடைமுறையை இன்று பின்பற்றுவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். என்று நீங்க செயல்பாடுகளை வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பக்கபலமாக நண்பர்களும் இருக்க கூடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காதல் உணர்வு கண்டிப்பாக தலை தூக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. கன்னி ராசினியர்கள் பண முடை கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சில நேரங்கள்ல நிலையற்ற தன்மையும் ஏற்படக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத குழப்பங்கள் செய்ய வேண்டாம். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தடைகள் கண்டிப்பாக நீங்கும். செல்வமும் கண்டிப்பாக சேரும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் உருவாக கொடுங்க. நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை முடித்துக் கொடுக்க வேண்டிய சூழலும் உருவாகக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சுய கௌரவம் மேலோங்குங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லாவிட்டாலும் எல்லாம் சுமூகமாகத்தான் செல்லும். ஆனால் தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நல்லதாகவே நடக்குங்க. இன்று மாணவர்கள் அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அபார திறமையுடனும் காணப்படுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு கண்டிப்பாக கூடும். சரியான நேரத்தில் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அடுத்தவருக்கு உதவியாகவும் காணப்படுவீர்கள். சில பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். பண முடை கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று நீங்க சுகமான நித்திரை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம். காலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சரியான நேரத்தில் இன்று எதையும் செய்து முடிப்பீர்கள். இனிய மாற்றங்களை கண்டிப்பாக விரும்புவீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நிலையற்ற தன்மை இருந்தது கண்டிப்பாக மாறும். முடிக்க முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். என்று நீங்க கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். சித்திரை. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். முடிவுகளில் தெளிவு ஏற்பட கொடுங்க. ஒரு நிலையாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியும் கொடுக்கும்.
செல்வ நிலையும் சீராக இருக்கக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். இனிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தங்களுக்கு பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று திருமணம் தொடர்பான காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொருள் இழப்பை தவிர்ப்பதற்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வது நல்லது. ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். மனம் கொஞ்சம் நினைவுகளால் உழுந்து கொண்டிருக்குங்க. தெய்வ சன்னதியில அமைதி தேடுவது மிக நல்லது. பயண ஆர்வமும் சூழ்நிலை மாற்றத்தையும் விரும்புவீர்கள். வாடிக்கையாளருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். கவனமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார விரோதங்கள் விலகி செல்ல கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடை கூடும். கோபப்படாமல் பேசுவது மிக நல்லது. மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. யதார்த்தமாக செயல்படுவது நன்மை கொடுக்கும். நிம்மதியான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். முன்கோப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. சண்டை சச்சரவுகளை தயவு செய்து ஈடுபட வேண்டாம். சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று அதிக நன்மையும் உங்களுக்கு தேடி வரும். அதே போல் பெண்கள் மொழி ஈடுபாட்டுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். எப்படியாவது முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் விளையாட்டுத் துறையிலும் சரி, கலைத்துறையிலும் சரி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். யோசித்து செயல்பட வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபடுவது மிக நல்லது. இந்த அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். ஆன்மீகத்தில் நீங்க தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். காரியங்கள் எதிலும் சுறுசுறுப்பு அடையக்கூடும். எதிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்க மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக செயல்படுத்திக் கொள்வீர்கள். சுவாதி. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடும். வேக வேகமாக பணிகளை இன்று முடித்து காட்டுவீர்கள். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகு கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று உங்களுக்கு நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். தன வரவும் சீராக இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட கொடுங்க. ஆரோக்கிய நிலையும் சீராக இருக்கக்கூடும். நிம்மதியற்ற தன்மையினால் மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். சிலருக்கு பணிகள்ல உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். குழப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. கோபத்தால் சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் ஏற்படும். சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. சில இடங்களில் பார்த்து பேசுவது நல்லது. எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை எச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். ஏற்றமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சிந்தனை வளம் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியும். எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் நீங்க ஈடுபடுவதை தவிர்த்து விட வேண்டும். குடும்பத்தின் நல்ல பெயர் வாங்கியவர்கள். இல்லத்திலும் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. பெண்கள் என்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சுலபமாக கை கொடுங்க. அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. பெண்கள் என்று விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகளும் தீருங்க. காதல் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக நீங்க பயம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு
அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மனப்பதட்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. தைரியமாக எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. சிரமங்கள் ஓரளவு சரியாக கொடுங்க என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியும். அனுஷம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடும். முயற்சிகளை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்மையுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடை கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். கேட்டை. விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படையக்கூடும். எண்ணற்ற மாற்றங்களும் இன்று ஏற்படக்கூடுங்க. சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தெளிவு ஏற்படக்கூடும். என்று நீங்க கையில் காசு பணம் வழங்க கொடுங்க. எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்பாடுகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று நிதி சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று மிகவும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தெளிவான முடிவெடுப்பது மட்டும் ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தனவரவு கண்டிப்பாக இருக்கும். நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். ஓடி வந்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். சுகமான இனிய பயணங்கள் அமைந்துவிடக் கொடுங்க. மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். பேரும் புகழும் கண்டிப்பாக கூடும். சொந்த வீடு வாங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய சலுகைகள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. குறுக்கு வழிகளை மட்டும் தேட வேண்டாம். நேரு வழியிலே நீங்க எதையும் சாதித்துக் கொள்ளுங்கள். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழில் முன்னேற்றம் காணுவீர்கள். தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். போட்டி பந்தயங்களை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வீடு வாங்க முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். புது புது ஆலோசனைகள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். பார்த்து எதையும் செய்யுங்கள். பெண்கள் என்று பிடிவாத குணம் கண்டிப்பாக வேண்டாம். செய்ய நினைத்த காரியத்தை நிதானமாக செய்ய வேண்டும். பெண்கள் மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளையும் உண்டு மழுவீர்கள். பெண்களுக்கு என்று பிரச்சனைகள்ல முடிவு கிடைக்க கொடுங்க. காதல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பயம் வேண்டாம். நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. காதல நீங்க தெளிவான முடிவும் எடுப்பீர்கள். விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று துணிச்சுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய ஆலோசனைகள் ஏற்படக்கூடும். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதுவிதமான யோசனைகள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். நேரு வழியில் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். போராட்டம். வியாபாரம் ஏத்தகு அளவில் இருக்கக்கூடும். போட்டி பந்தயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலுங்கும். அரசு துறையில் இருந்து நல்லதொரு சலுகைகள் கிடைக்குங்க.
விடுமுறை நாளாக இருந்தாலும் நல்லதொரு பயணங்கள் கண்டிப்பாக அமையும். மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசிடுங்கள், அது போதும். உத்திராடம் நன்மைகள் தேடி வர கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. சந்தோஷ தருணங்கள் கண்டிப்பாக அமையுங்க. தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். இந்த நாளை நீங்க சந்தோஷமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் என்ற வியத்தகு வகையில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவர்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். காரிய வெற்றிக்காக கடுமையாக போடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சில பணிகள் எட்டாக்கணியாக இருக்க கொடுங்க. எதையும் முயற்சி பண்ணுங்கள், முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தனவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மகரம் ராசினியர்களுக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குங்க. அதே போல் காரியங்கள் ஈடுபடும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சில இடங்களை விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். சகோதர ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபார சிக்கல்கள் கண்டிப்பாக நீங்கும். லாபம் எதிலும் கூடுதலாகவே கிடைக்குங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள் என்று உங்களிடம் நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். அதனால் உங்களுடைய ரகசியங்களை மட்டும் எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று பெண்கள் முடிவுகளில் லாபம் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெண்கள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூடும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாக கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. பணிகளையும் விரைவாக செய்து முடிக்க முடியும். என்று முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். திருவோணம் சகோதர சகோதரிகளுக்கு வேண்டி வரியை செய்து கொடுப்பீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது எதிலும் நல்லது. நம்பிக்கைக்குரியவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லக்கூடும். கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். அவ்விட்டம் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்க கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சியும் உண்டாக கொடுங்க. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும் என்று உங்களுக்கு எதிர்மறையாக பேசுபவரிடம் விலகி இருப்பது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. கும்பம் ராசினியர்கள் என்று நீங்க படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தன வரவு உங்களுக்கு சீராக அதிகரிக்கக்கூடும். பொருள் இழப்பை தவிர்ப்பதற்கு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சந்தேக உணர்வு பயம் கொஞ்சம் அதிகரிக்கும். வியாபார பயணங்கள்ல உங்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். பிடிக்காத உறவுகளை சந்திப்பதினால் சில குழப்பங்களும் ஒரு பக்கம் இருக்கக்கூடுங்க. என்றோ செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்கும். இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். யோகா போன்ற விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த உடல்நலம் பாதிக்கும்படியான சூழல் கொஞ்சம் இருக்கும். வயிறு உப்புசம் ஏற்படக்கூடும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உடல் நலத்தை நீங்க கண்டிப்பாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மன வளத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கொடுங்க. திறமசாலிகளாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. காரியங்கள் சுலபமாக கைகூடுங்க. நலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை முடிப்பீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் வரவேற்பு உண்டாக கூடுங்க. நல்ல விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படக்கூடும்.
காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொஞ்சம் கொடுத்தாலும் பின்னர் எல்லாம் சரியாக கொடுங்க என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நான் சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று உங்களுக்கு பொது வாழ்க்கையில் புகழ் கூடும் நாட்களுக்கு கொடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நேர்த்தியாக செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த வருமானம் கண்டிப்பாக இருக்கும். எதையும் சாமர்த்தியமாக செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் ஓரளவு சரியாக கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். குழப்பம் ஏற்படாமல் இருக்க பாருங்கள். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்துவது உங்க கையில் உள்ளது. சில திட்டங்கள் கைகூடுவது கால தாமதம் பிடிக்கும். மகிழ்ச்சியுடன் தான் காணப்படுவீர்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. போராட்டாத்தி இன்று நீங்க இனிமையாக பேசி பழகுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். மன பலம் கண்டிப்பாக கொடுங்க. எதிலும் தைரியமாக ஈடுபட முடியும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கொடுங்க. திறமைசாலிகளாக காணப்படுவீர்கள். அருகில் உள்ளவரை அனுசரித்து செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு காரியங்கள் கைகூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு சேர்க்கை ஏற்பட கொடுங்க. பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. கோபத்தால் சண்டை சச்சரவுகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். சந்தோஷம் குறையும்படி எதிலும் ஈடுபட வேண்டாம். சந்தித்த நபர்கள் மூலம் சந்தோஷம் இருக்கும். லாபம் கூடுவதற்கு கண்டிப்பாக உழைப்பீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. பொருள் இழப்பை தவிர்ப்பதற்கு எச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள். பெற்றோர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டை இன்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேல் நம்ப வேண்டாம். எதிர்பாலினத்தரால் ஏற்படக்கூடிய சிரமங்களை இன்று நீங்க சரி கட்டி விடுவீர்கள். லாபத்திற்கு பெரிய அளவில் குறைவு இருக்காது. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பயண ஆர்வங்கள் இன்று ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று நீங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. பெண்கள் இன்று மிகவும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சரியான முறையில் அணுகுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்று மாணவ கண்மணிகள் யோசியுங்கள், திட்டமிடுங்கள், எதை செய்யலாம் என்று திட்டமிட்டு இல்லத்தில் கலந்து பேசி செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். அதைவிட நீங்க அரசாங்க தேர்வுகளில் சுலபமாக வெற்றி பெற முடியும். சற்று முயற்சி எடுத்தால் மட்டும் போதும். அது போதுங்க. என்ற மீன ராசினியர்கள் காதல் மட்டும் அவசரப்படாமல் இருங்கள். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் சொல்லுவது சிறப்பு. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று நிதானமாக பேசி பழகுவது நல்லது. சகோதர சகோதரின் ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. பிடிக்காத விஷயங்களை மட்டும் நேரம் செலவிட வேண்டாம். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். உத்திரட்டாத்தி பயணங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டியிருக்கும். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும்.
அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். வீடு மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடுங்க. முடிவுகளை தெளிவு ஏற்படக்கூடும். சுகமான கனவுகள் வரக்கூடும். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி, சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடுங்க. எதிலும் முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு மதிய வேளையில் நல்ல சந்தோஷமான செய்திகள் வரக்கூடும். அதேபோல் சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.